இந்த பெயர்கள் தொடர்பில் தொடர்ச்சியாக குழப்பங்கள் நீடித்துக் கொண்டிருக்கின்றன. சாவகச்சேரியைச் சேர்ந்தவரா, அதே நேரம் பழையைச் சேர்ந்தவரா, யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவரா, இல்லை அவர் நெல்லியடியைச் சேர்ந்தவரா என்கின்ற குழப்பங்கள் எல்லாம் அதில் கைது செய்யப்பட்ட மூவர் தொடர்பில் தொடர்ச்சியாக எழுந்த வண்ணமாக இருக்கின்றது. அவ்வாறு பார்க்கின்ற போது இசாரா செவ்வந்தி வீரசிங்க பின்புற தேவகே, அவருடைய வயது 26, அவர்தான் செவ்வந்தி என்கின்ற குறுகிய பெயரில் அழைக்கப்படுகின்றார். கிளிநொச்சி பளை பிரதேசத்தைச் சேர்ந்த நேற்றைய தினம் நாம் குறிப்பிட்டது போன்று ஜீவதாசன் கனகராசா, அவர் சுரேஷ் என்கின்ற பெயரில் இந்த விசாரணையில் உள்ளடக்கப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கக்கூடியவருடைய வயது 33 இருக்கின்றது. யாழ்ப்பாணம் மிருசுவிலைச் சேர்ந்த தக்சி நந்தகுமார், அவருடைய வயது வெறும் 23 என்று கூறப்படுகிறது. தினேஷ், அதே போன்று தினேஷ் டி சில்வா, அவருடைய வயது 49. யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த கெனடி பஸ்டியாம்பிள்ளை ஜே கே பாய் என்று குறிப்பிடப்படக்கூடியவருடைய வயது 35 இருக்கின்றது. தினேஷ் நிசாந்தகுமார விக்ரம ஆராய்ச்சிக்கு அவருடைய வயது 43 இருக்கின்றது. இவர்கள் அனைவரும் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டு அழைத்து வரப்பட்டிருந்தார்கள். விமானம் ஒன்றிலே அழைத்து வரப்பட்ட காட்சிகள் அனைவரும் புகைப்படங்கள், அதே போன்று வீடியோக்கள் மூலம் பார்வையிட்டு இருப்பீர்கள். அவர்கள் கைது செய்யப்பட்டு அழைத்து வரப்படுகின்ற போது அவர்கள் அனைவருடைய நிலைப்பாடுகள் அல்லது மனநிலையை பார்த்தால் ஏதோ ஒரு இடத்திற்கு அவர்கள் பயணம் சென்று திரும்புவது போன்றோ அல்லது விடுமுறையில் சென்று திரும்புவது போன்றுதான் அந்த காணொளிகளில் அவருடைய முகத்தோற்றங்கள் இருந்தது. கைது செய்யப்பட்ட அவர்களிடம் ஒரு பயம் இருக்கவில்லை, எந்த ஒரு விதம் தொடர்பிலும் அவர்களிடம் ஒரு பதட்டம் இருக்கவில்லை. மிகவும் சாதாரணமாகத்தான் அவர்களுடைய நிலைப்பாடுகளை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதில் சற்று குழப்பமான அல்லது பதட்டமான முகத்தோற்றத்தோடு இருந்தவர் யார் என்று சொன்னால், யாழ்ப்பாண பகுதி மிருசுவிலை சேர்ந்த தக்சி நந்தகுமார், 23 வயதுடையவர் தான். அதில் சற்று பதட்டமான சூழ்நிலை இருந்ததாக கூறப்படுகிறது. தக்சி திருமணமானவரா அல்லது ஜீவதாசன் கனகராசா சுரேஷ் எனப்படக்கூடியவர் திருமணமானவரா அல்லது இதில் யார் யார் என்னென்ன தொடர்புகளோடு இருக்கின்றார் என்பது தொடர்பான தகவல்களை யாரும் வெளியிடவில்லை என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய மேலதிகமான தகவலாக இருக்கின்றது. அதற்கு மேலதிகமாக இன்னும் ஒரு தகவலை பார்த்திருப்பீர்கள். செவ்வந்தி அவர்கள் ஒரு புகைப்படம் ஒன்றை எடுத்திருக்கின்றார். அந்த புகைப்படம் அவர் கைவிலங்கிடப்பட்டது போன்றும் அவருக்கு அருகில் ஒரு பெண் இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தோடு புகைப்படம் வெளியாகிருக்கின்றது. அந்த புகைப்படம் தொடர்பிலும் கூட இப்போது இலங்கையில் ஒரு முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. செவ்வந்தியின் அருகில் ASP ரொஹான் ஒலுகல அவர்கள் இருப்பது போன்ற ஒரு தோற்றப்பாடு அதில் தென்படுவதாக அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் இப்போது ஒரு முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அந்த முறைப்பாடு தொடர்பான தகவல்கள் மேலதிகமான எந்த ஒரு தகவலும் வெளிவரவில்லை.